100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வேரூன்றி மிக ஆழமாக பதிந்திருக்கிற RSS என்கிற அந்த அமைப்பினுடைய சட்டங்களை திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு எஜமான் தான். எஜமான் சொன்னால் ஏவல் பணி செய்கின்ற ஒரு இடத்தில் தான் இன்றைக்கு பிஜேபி என்கிற அரசியல் கட்சி இந்த வேலையை செய்து வருகிறது. அது பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு முன்பாக அவர்களை நாம் தீவிரவாதிகளாக காட்டணுன்ற முயற்சி, அல்லது அவருடைய பிரச்சனையை திசை தீர்ப்பதற்காக நாங்கள் சிஆர்சி NPR போன்ற வழக்குகளை சட்டங்களை கொண்டு வந்து அதில் அவர்களை கவனத்தை நாங்கள் மடமாற்றுறோம், அல்லது பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இது எதிர்த்து போராடுவதற்கு பதிலுக்கு அவர்கள் வேறு விதமான பிரச்சனைகளை கூறி அவர்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு STP என்கிற ஒரு கட்சியுடைய அகில இந்திய தலைவர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல்களை போட்டியிட்டு பல இடங்களில் உள்ளாட்சி பிரதிகளை வெற்றி பெற்றிருக்கிற ஒரு கட்சியுடைய தேசிய தலைவரை கைது செய்யறாங்க, ஈடு ரைடு பண்றாங்க அலுவலகத்தில். அப்ப இதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு இங்க ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழலை உருவாக்கி இங்கு பெரும்பான்மை மக்களிடத்தில் ஒரு வெறி உணர்வை ஊட்டி சிறுபான்மை பெரும்பான்மையாக மாற்றி அந்த மோதலின் அடிப்படையிலே பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை, இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுடைய 80 கோடி மக்களுடைய வாக்குகளை பெற்று தொடர்ச்சியாக ஒரு சர்வதிகார ஆட்சியை, ஒற்றை மொழி, இந்தி,